ஹலோ கைஸ், இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைத்தண்டை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், கருத்து போயிடும். இல்லைன்னா மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய், ஜீரகம், பூண்டு, மஞ்சள் பவுடர், அப்புறமா சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் போட்டு நல்லா சாட்டை பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கூடவே கொஞ்சம் நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டு உளுந்தை நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டை பண்ணணும். எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை உள்ளே போட்டுடணும். வாழைத்தண்டு போட்டாச்சு. போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா சாட் ஆகணும். இப்போ கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 10 நிமிஷம் இந்த இதில் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிடுச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.